Hey guys, welcome back to the channel. இன்னைக்கான வீடியோல நம்ம CBR 250 ஃபியூல் ஃபில்டர் சேஞ்ச் பண்றத பத்தி தான் பார்க்க போறோம் அண்ட் இதுக்கான ஆல்டர்னேட் ஃபியூல் ஃபில்டரை பத்தியும் பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இதுக்கு முன்னாடி நான் டேங்க் இல்லை ஃபேரிங்ஸ் எல்லாமே பிரித்து அந்த டேங்கை நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதுலேருந்து நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் அந்த கிளிப்பை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் ஃபில்டரை கட்டுறதுக்காக. இந்த கவர் இந்த மாதிரி டேமேஜ் ஆகாத வகையில் கழட்டிங்க. ஏன்னா அது ஃபில்டரே இது கிடைக்காது. இது ஃபில்டர் கவர் மட்டும் ஒன்றும் உடனே கிடைச்சிடாது. அதனால் கொஞ்சம் இந்த ஃபில்டர் கவரை மட்டும் கொஞ்சம் சேஃபாக கழட்டுங்க. ஃபில்டர் மட்டும் நம்ம தனியாக கழட்டியாச்சு. இப்போ நம்ம மேலே இருக்க அந்த கவரை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணலாம். வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் லேட் ஆச்சு எனக்கு, அதனால். ஓகே, ஒரு வழியாக கழட்டியாச்சு. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், நமக்கு ஏரோ மார்க் கொடுத்துருக்காங்க, இந்த டைரக்ஷனில் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இப்போ இதில் சில நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எதுக்கு அப்படின்றத கொஞ்சம் லேட்டராக நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ அந்த ஆல்டர்னேட் ஃபில்டர் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். அண்டு இது ஹீரோவோட கரிஸ்மா ZMRோட ஃபியூல் ஃபில்டர் தான். காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், ஒரு 64K நமக்கு கிடைக்குது. இந்த ஃபில்டர் மட்டும் தனியாகவே கிடைக்கும் இதுக்கு நமக்கு. இப்போ இந்த நம்மளோட வெஹிக்கிள் CBRக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹோஸஸோட தருவாங்க. ஹோஸு, கிளிப்பு, ஃபில்டர் எல்லாமே செட்டாக தருவாங்க. அரௌண்ட் 172 வரும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் அது ஏற்கனவே இது 3 ஃபில்டர் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். பட் இந்த டைமில் எனக்கு ஸ்டாக் இல்லை, அதுவும் இல்லாமல் வெயிட்டிங் டைம் அதிகம் அப்படின்றதுனால நான் பைக்கை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்க முடியாது இதுக்காக. ஸோ ஆல்டர்னேட் ஃபில்டர் நம்ம தேடி பார்த்ததில் அந்த மாதிரி ZMR கிடச்சிருக்கு. இதுலேயும் பாருங்கள் அப்படின்னு தெரியும், இந்த நம்பர்ஸ், பார்ட் நம்பர் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரெண்டுத்தையும் நம்ம கம்பேரிசன் பண்ணி பார்ப்போம். அப்போவே அதிலே தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் இந்த ஃபில்டர் மாட்டலாமா மாட்ட முடியாதா அப்படின்ட்டு. ஸோ 2 ஃபில்டருமே பாருங்கள். இப்போ இது லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஹீரோவோடது, அண்ட் ரைட் சைடு ஹோண்டாவோடது. அண்ட் ஹோண்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா E20 அப்படின்னு கொடுத்துருவாங்க, கேசலின் E20 அப்படின்றது. இந்த E20 அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எத்தனால் 20% மிக்ஸ் பண்ண பெட்ரோலை இதில் யூஸ் பண்ணிக்கலாம்னு சம்திங் போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. அண்ட் கேசலின் E10 அப்படின்றது அதான் எத்தனால் 10% நம்ம பெட்ரோலில் எவ்வளோ எத்தனால் மிக்ஸ் பண்ணியிருக்கு, கிரேடாக இது பர்மிட் பண்ணும் அப்படின்றதுக்காக அவங்க அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த PA66G513 அப்படின்னு போட்டிருக்கிறது, இது ரெண்டுமே சேமாக இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம ரெண்டும் சேமாக இருக்குது, அதுதான் நமக்கு இந்த ஃபில்டரோட கிரேடாக இருக்கலாம். அது ரெண்டு சேம் அப்படின்றதுனால நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். அண்ட் ஹீரோட ஃபில்டரே இப்போ நம்ம மாட்டிடலாம், அந்த கவருக்குள்ளே இன்செர்ட் பண்ணிவிட்டு. இது மாட்டுறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மாட்டுங்க. இந்த ஃபில்டரோட கவரை மாட்டியாச்சு. அண்டு இதோட கேப் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி நம்ம ஹோஸ் இன்சர்ட் பண்ணிடலாம். அந்த டேரெக்ஷன் மட்டும் கரெக்டாக பார்த்து நீங்கள் மாட்டிடுங்க. ஃபில்டர் இந்த டேரெக்ஷனில் தான் போகணுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஏரோ மார்க் கொடுத்துருந்தாங்க, அது கவரில் கொடுத்துருக்க மாட்டாங்க. அண்டு ஸோ இந்த இப்போ என்ன டேரெக்ஷன், இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இந்த இப்போ அந்த இன்னர் சைடு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இந்த ஃபில்ட்ரு ஒரு சில்வர் கலரில் தெரியும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா தெரியாது அப்படின்னா, ஏன்னா அது ஃபில்டரோட சென்டர் போர்ஷன் வழியாக உள்ளே போகும் அந்த பார்ட்டு. இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஃபில்டரை நீங்கள் தப்பாக மாட்டிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் அதாவது ஃபில்டர் ஃபுல் எஃபிஷியண்ட்டாக நம்ம யூஸ் பண்ண முடியாது, அதாவது சீக்கிரம் கிளாக் ஆகிடும். அண்ட் இந்த டேரெக்ஷனாக மாட்டினீங்க அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும்.
ஃபில்டரை தப்பாகவும் மாட்டிட்டிங்கனாலும் வண்டி ஓடும், கண்டிப்பாக ஓடும், ஓடாதெல்லாம் நான் சொல்லலை. அண்டு இது ஏன் அப்படின்னா சீக்கிரம் நான் அந்த மாதிரி நான் ஒரு தடவை தப்பாகவும் மாட்டியும் ப்ராப்ளம் ஆகிருக்கு. அது சீக்கிரமே கிளாக் ஆகிடுச்சு. ஏன்னா என்னோடய டேங்க் ரொம்ப ரஸ்டான டேங்க்கு அப்படின்னா அதனால் துருவெலாம் நிறையா போயிட்டு சீக்கிரமே ஃபில்டர் கிளாக் ஆகிடுச்சு. நான் அந்த ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் தப்பாக மாட்டி. ஸோ நீங்கள் அந்த தப்பை பண்ணாதீங்க, அதுக்காக தான் நான் அதை மென்ஷன் பண்ணுறேன். ஹோசஸ் எல்லாமே கரெக்டாக ஃபிட் பண்ணிடலாம். இப்போ என்னோட வெஹிக்கிளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 கிளிப்பு போட்டிருப்பேன். இது என்ன ரீசன் அப்படின்னா பெட்ரோல் லீக் இருக்குது எனக்கு. அந்த பம்ப் அசம்பிளியில் அந்த பிளாஸ்டிக் லைட்டாக கிராக் ஆகிடுச்சு. ஸோ அதை வந்து இந்த மாதிரி 2 கிளிப்பு போட்டு தான் நான் அதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த காரணத்தினால 2 கிளிப் நான் போட்டிருக்கேன். பட் உங்கள் வெஹிக்கிளில் அந்த மாதிரி இருக்காது, ஒரு கிளிப் தான் இருக்கும். அண்டு இதில் இப்போ நம்ம அந்த ஃபில்ட்ரு மாற்றுறப்ப என்ன ஒரு விஷயத்த நம்ம கவனிக்கணும் அப்படின்னா, அந்த உங்களோட வெஹிக்கிளில் அந்த ஹோஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆல்டர்னேட் ஃபில்டரை சூஸ் பண்ணுங்கள். ஒருவேளை ஹோஸும் டேமேஜாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஹோண்டாவோட அஃபிஷியல் ஃபில்டருமே போடுங்க. ஏன்னா அந்த அஃபிஷியல் ஃபில்டரில் உங்களுக்கு ஹோசஸ் எல்லாமே புதுசாகவே கொடுத்துருவாங்க. பட் இதில் வந்து நம்ம ஃபில்டர் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். என்னோடதில் ஹோசஸ்லாம் நல்லா இருக்குது, அந்த ஒரு ரீசன்னால நான் ஃபில்டர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பட் உங்கள் வெஹிக்கிளில் அந்த ஹோஸஸையும் செக் பண்ணுங்கள். சமயத்தில் ஹோஸ் டேமேஜ் ஆகிருந்து நீங்கள் ஃபில்டர் மட்டும் மாற்றினீங்கன்னா எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த ஒரு ரீசனுக்காக சொல்கிறேன். ஸோ ஒரு வழியாக நம்ம ஃபில்டரை இந்த பொசிஷனில் தான் நம்ம மாட்டணும். அண்ட் மாட்டியாச்சு. ஓகே கைஸ், வழக்கமாக நான் சொல்கிறது தான். அந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் சிபிஆர் லவர் யாராக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ கட்டாயம் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.